என்னாச்சு? ஏதாச்சும் காணுமா? தேடிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல தேனு, அவங்க நகையை காணுமா? ஐயோ, என்னத்த சொல்றீங்க? நகை காணுமா? எந்த நகை? அது அது ஒண்ணும் இல்ல தேன்மொழி. ரூம்ல கல்லு வச்ச ஆரம் காட்டினேன்ல. ஆமா, உங்க குடும்ப நகைன்னு சொன்னீங்களே. ஆமா தேனு, அத ரூம்ல காணோம். ஐயோ, எப்படி? தெரியல, நான் ரூம்ல போய் பார்த்தா இல்ல. எங்கயாவது மாத்தி வச்சிருக்க போறியா? அதான் காணுங்கிறாங்கல்ல, யாரோ எடுத்திருக்காங்க. ரூம்குள்ள வந்து யார் இப்படி பண்ணது? அது தெரிஞ்ச நாங்க எங்க தேடிட்டு இருக்க போறோம்? சரி, அதுக்கு இங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம மேல ஏதோ சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்குதான். தப்பா எடுத்துக்காத தேன்மொழி, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அம்மாதான். ஆமா, எல்லா இடத்துலயும் தேடுறது நல்லது தானே. நீ பாருமா. இது இது யாருது தேவி? அது என்னோடதுதான் பாட்டி. அப்ப வேணாம். இல்ல, யார் பையா இருந்தானே தேடி செக் பண்ணி பாத்துருங்க. பாருங்க, நீங்க எடுத்து பாருங்க. அவ ஒண்ணும் சொல்ல மாட்டா, நீங்க பாருங்க. இவதான் திருடுனான்னு வரப்போகுது. திருட்டு குடும்பம்னு அசிங்கப்பட போறாங்க. அவ பேக்ல தானே வச்சோம், அது எப்படி வெளியே போச்சுன்னு தெரியலையே. மதினி, என்ன வேணும் உனக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எது? நான் என்ன பண்ணேன்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? குடும்ப மானத்தையே எல்லாரும் வாங்கியிருப்பீங்க. குடும்ப மானத்தை வாங்கறத பத்தி நீ பேசுறியா? நீ ஏன் ஒரு உருப்படாதவன்? இவெல்லாம் சொல்ல வந்துட்டான். நான் உருப்படாதவன் தான், ஆனா அதுக்காக அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படுறவன் கிடையாது. என்ன உளறிட்டு இருக்க நீ? ஆதி அக்கா கிட்ட இருந்து நீங்க தான் எடுத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? நானா? என்ன நீ எடுத்துட்டு என் மேல பழி போடுறியா? போதும் மதினி, நீங்க நகையை எடுத்துட்டு போய் ரூம்ல உங்க பேக்ல வச்சதை நான் பார்த்தேன். இத தேன்மொழி பேக்ல வச்சிட வேண்டியதுதான். இப்படி திருடுறதெல்லாம் தப்பு இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் ஒரு வேலை செஞ்சீங்க பாத்தீங்களா, அதை விட அது கேவலம். மாட்டிக்க போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே தேன்மொழி மதினி பேக்ல அந்த நகையை வச்சிட்டீங்க. இல்ல, நான் நீங்க வச்சதை நான் பார்த்தேன். அப்புறம் நான் தான் அதை எடுத்துட்டு போனேன். வெளியே கீழே கிடந்துச்சுன்னு வந்து அதை அம்மா கிட்ட கொடுத்தேன். ஏன் மதினி, என்ன வேலை பண்ணிருக்கீங்க நீங்க? மதினியோட பேக்ல இருந்து அந்த நகையை எடுத்திருந்தா அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா. ஐயோ, என்ன மதினி, என்ன பண்றீங்க? எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? நீ தேவி அக்கா கிட்ட பேசினத நான் கேட்டுட்டேன். அது அது இல்ல மதினி. ஜீவா, நீ இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? திருட்டு பழி வந்து என் மேல விழுந்திருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதினி, நீங்க விடுங்க. இல்ல ஜீவா, நீ பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய உதவி. உதவின்னு சொல்றதை விட நீ வாழ்க்கையவே காப்பாத்திருக்க. இப்படி ஒரு பழி என் மேல வந்து
என் தங்கச்சி கல்யாணம் என்னால நின்னு போயிருந்தா நான் உயிரோடவே. ஐயோ மதினி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இல்ல ஜீவா, எனக்கு தெரியும் கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நீ இவ்வளவும் பண்ற. நீ மட்டும் இப்படி பண்ணலனா இந்த கல்யாணமே நின்னு இருக்கும். ரொம்ப நன்றி ஜீவா. ஐயோ என்ன மதினி, முதல்ல கையை கீழே இருக்குங்க. நீங்க தானே சொல்லியிருக்கீங்க என்னை கூட பிறந்தவனா பாக்குறீங்கன்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? தேவி அக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மதினி இப்படி செய்யற ஆள் இல்ல தான். இந்த அப்பத்தா கூட சேர்ந்து அவங்களும் இப்படி ஆயிட்டாங்க. மதினி, இந்த விஷயம் நம்ம வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒண்ணு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு ஜீவா. ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? ஜீவா ரொம்ப நல்லவன் அத்தை. நீ தான் மெச்சிக்கணும். அவன் கையில் இல்லாத திருட்டு வேலையே இல்லை. ஒழுங்கா படித்து பாஸ் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை. எனக்கு தெரியாமல் அடிக்கடி அவனுக்கு வெட்டி செலவுக்கெல்லாம் காசு கொடுக்குற. அவனும் நல்லா தான் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான். வீட்டு கடனை கட்டாமல் காசை எடுத்துக்கிட்டு போனான். இம்புட்டு ஏன் தப்பான இடத்துக்கு போய் கேஸில் மாட்டி ஜெயிலுக்கு போனான். இம்புட்டு பண்ணவன் இந்த நகையை திருடி இருக்க மாட்டானா என்ன? போதும் அத்தை, என் பிள்ளைய பத்தி இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. ஏம்மா, நான் உண்மையை தானே சொன்னேன். என்னத்த உண்மை? அவன் பாவம் அத்தை. இல்லாத பழியெல்லாம் அவன் மேல விழுந்திருக்கு. இப்ப அந்த நகை கிடைக்காம போயிருந்தா பெரிய சங்கடமா போயிருக்கும். அது வேற யாராவது கண்ணில் பட்டிருந்துச்சுன்னா அது கிடைச்சிருக்காது. என் புள்ளன்றதுனால தான் அதை பத்திரமா திருப்பி கொண்டு வந்து கொடுத்தான். ஜீவா எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைப்பான் அத்தை. தயவு செஞ்சு இனிமே அவனை பத்தி அப்படி பேசாதீங்க. ஏய், நீ என்னடி அவன் என்னமோ பெரிய சத்தியமா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவனுக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல எதுக்கு தேவையில்லாம சுத்திக்கிட்டு கிடக்கான்? கண்டிப்பா அவன் தான் எடுத்திருப்பான். பாட்டி, ஆ? இப்படி பேசாதீங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம. என்ன குரல் ஒசருது? என்ன தேன்மொழி? இல்ல பாட்டி, நம்ம வீட்டு பையனை பத்தி நம்மளே இப்படி பேசலாமா? நான் உண்மையை தானே சொல்றேன்.